ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் தாங்க பார்க்க போகிறோம். எக்கனாமிக்கில் ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 லெசன் தான், ஓகேங்களா. இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும், தமிழ்நாட்டு பொருளாதாரம், ஊரக பொருளாதாரம், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். இந்த 5 லெசன் படித்தாலே போதும். இதிலேருந்து தான் கொஷின்ஸ் மோஸ்ட்லி அதிகமாக கேட்பாங்க. இந்த 5 லெசன்லேருந்தும் நம்ம இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு மாதிரி பார்த்துடலாம், ஓகேங்களா. ஒரே வீடியோவில் இந்த 5 லெசனையுமே பார்த்துடலாம். நீங்கள் இந்த 5 லெசனுக்குள்ளே இந்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்தாலே போதுங்க. எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்திய பொருளாதாரம் பார்த்துடலாம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு என்பது எதை குறிக்கும்? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. செகண்ட் கொஸ்டின், பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு எப்போது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1998. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ஓகேங்களா. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு 1998. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவர்களுள் ஜே.எம். கீன்ஸின் அடிகளை பின்பற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, வி.கே.ஆர்.வி. ராவ். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஜே.சி. குமாரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் யார்? இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஜே.சி. குமாரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, ராமச்சந்திர குஹா. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதிய ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி, 1918. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார்? இந்தியாவில் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. செவன்த் கொஸ்டின், இந்தியாவில் டேஸ் மாநிலம் உடல் நலம் பேணுதலில் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, கேரளா. மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் டேஸ் ஆண்டு சிக்மே சிங்கை வாங்சுன் என்பவரால் உருவாக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1972. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் டேஸ் சதவீதம் வேளாண் துறையிலிருந்து கிடைக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, 17%. கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு அந்த ஸ்பீட் மட்டும் நீங்கள் கம்மி பண்ணி கூட வச்சு பார்க்கலாம், ஓகேங்களா. ஏன்னா நம்ம 5 லெசன் பார்க்குறப்ப கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். நீங்கள் டைம் கொஞ்சம் கம்மியாக வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். 10th கொஸ்டின் பாருங்கள். மக்கள் தொகையில் சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுவது எந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி, 1951 தான் சிறு பிளவு ஆண்டு. 11வது கொஸ்டின், 2016 to 17 இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி? ரெண்டாயிரத்தி 16 to 17 மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்தியாவில் எத்தனை சதவீதம் இருந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி, 7.1%. 12வது கொஸ்டின், இந்திய பொருளாதாரத்தின் பலங்களில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ பாருங்கள். இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம், பி வேகமாக வளரும் பொருளாதாரம், சி பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி, டி அதிக மக்கள் தொகை. ஆப்ஷன் டி, அதிக மக்கள் தொகை. 13வது கொஸ்டின் பாருங்கள். உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மற்றும் வாங்கும் சக்தினா பிபிபி ஆகியவற்றின் முறையே டேஸ் இடத்தை இந்தியா பெற்றுள்ளது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் இந்தியா 7வது இடத்துலையும் வாங்கும் சக்தியில் 3வது இடத்துலையும் இருக்குது.
மனித வளங்களை மேம்படுத்துவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகளை டேஸ் என்கிறோம். சரியான விடை ஆப்ஷன் பி, சமூக கட்டமைப்புகள். 15வது கொஸ்டின், இந்தியாவின் மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் எது? மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம். சரியான விடை ஆப்ஷன் சி, கேரளா. 16வது கொஸ்டின், அதிக அளவு பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசம். குறைந்த பிறப்பு விகிதம் கேரளா, அதிக பிறப்பு விகிதம் உத்தரப்பிரதேசம். 17வது கொஸ்டின், மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மேற்கு வங்காளம். 18வது கொஸ்டின், இந்தியாவில் அதிக இறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம். சரியான விடை ஒரிஷா. இறப்பு விகிதத்தில் குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் மேற்கு வங்காளம், அதிக இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் ஒரிஷா. 19வது கொஸ்டின், முன்னேற்றமடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு என்ற ராவின் புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் சி, 1952. நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது. சரியான விடை ஆப்ஷன் சி, தலா வருமானம். நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது தலா வருமானம். 21வது கொஸ்டின், ஜாதி முறை சமூக பதட்டத்திற்கு காரணமாக அமைகிறது. ஜாதி முறை அரசியல் ஜனநாயகத்தை விடவும் சமூக ஜனநாயகத்தை அமைப்பதில் தோல்வியடைந்திருக்கிறது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி, அம்பேத்கர். ஜாதினாலே அம்பேத்கருக்கு பிடிக்காது. ஜாதின்னு வந்தாலே அம்பேத்கருங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 22வது கொஸ்டின், 63,000 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்திய இருப்பு பாதையில் டேஸ் கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி, 13,000 கிலோமீட்டர். 23வது கொஸ்டின், இந்தியா டேஸ் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக திகழ்கிறது. சரியான விடை ஆப்ஷன் பி, 30 லட்சம். 24வது கொஸ்டின், இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை டேஸில் தொடங்கியது. சரியான விடை ஆப்ஷன் சி, பெங்களூர். 25வது கொஸ்டின், தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1950. 26வது கொஸ்டின், இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றை டேஸ் அன்று ஒன்றாக இணைத்தது. சரியான விடை ஆப்ஷன் பி, 27/8/2007. 27வது கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, பீகார். 2011ஆம் ஆண்டின் இந்தியாவில் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம். சரியான விடை 74.04%. 29வது வருஷம் பாருங்க, 1901 to 1911ஆம் ஆண்டுகளில் இந்தியாவில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் டேஸ் வருடங்கள் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் பி, 23. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம். சரியான விடை ஆப்ஷன் டி, 63.5. 31வது கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி கேரளாவின் வயது வந்தோர் பாலின விகிதம். சரியான விடை ஆப்ஷன் சி, 1084. 32வது வருஷம் பாருங்க, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட இந்திய மாநிலம். சரியான விடை ஆப்ஷன் பி, ஹரியானா. 33வது வருஷம் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தியை பெற்றுள்ள இந்திய மாநிலம். சரியான விடை ஆப்ஷன் டி, அருணாச்சல பிரதேசம். 34வது வருஷம் பாருங்க, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி. சரியான விடை ஆப்ஷன் டி, 382.
மக்கள் தொகை அடர்த்தி என்பது மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. 36 கீழ்கண்டவற்றுள் ஜே.சி. குமரப்பாவால் எழுதப்பட்ட நூல் எது? சரியான ஆப்ஷன் டி. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு? 37 பாருங்க. உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா டேஸ் இடத்தை பிடித்திருக்கிறது. சரியான ஆப்ஷன் சி, 7th place. ஸோ இப்போ ரீசன்ட் நியூஸில் 5th பிளேஸ்ன்னு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். 38 இலகுமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என கூறியவர் யார்? சரியான ஆப்ஷன் சி, சுந்தர் பிச்சை. 39 பாருங்கள். தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை இயற்றியவர் யார்? சரியான ஆப்ஷன் சி, அமர்த்தியா குமார சென். 40 இந்தியாவின் மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் டேஸ் என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது. சரியான ஆப்ஷன் சி, 1.7. 41 இந்தியாவில் டேஸ் சதவீத மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமான வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். சரியான ஆப்ஷன் சி, 60%. 42 மக்கள் தொகையில் 1921 வருடம் டேஸ் எனப்படுகிறது. ஸோ 1921 நம்ம என்ன சொல்லுவோம்? பெரும் பிரிவினை வருடம். 43 கூற்று 1. 1991 ஆண்டு மக்கள் தொகை 1 பில்லியன் அதாவது 100 கோடியில் அளவை கடந்தது. 2011 பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 44 2001 to 2011 இடைப்பட்ட 10 ஆண்டுகளில் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்டுள்ள இந்திய மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, பீகார். 45 1 சதுர கிலோமீட்டருக்கு 1102 நபர்கள் என மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட இந்திய மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, பீகார். டேஸ் ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்கிறோம். எந்த ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு என்று சொல்கிறோம்? சரியான விடை ஆப்ஷன் சி, 1961. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் காடுகளின் சதவீதம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, 21.02%. 48 தவறான கூற்று எது? ஸோ ஆப்ஷனையும் பாருங்கள். மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம் மற்றும் அரித்தீர் மின்கடத்தியாகும். இந்தியா மொத்த வியாபாரத்தை 60% பங்குடன் மைக்கா தான் உற்பத்தியில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. பெக்னடைட் எனப்படும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் ராஜஸ்தானில் கிடைக்கிறது. மைக்கா மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதில் தவறான கூற்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் தவறான கூற்று. 49 தவறான இணையை தேர்ந்தெடுக்கணும். ஸோ 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோலார் தங்க வயல் சுரங்கம் கர்நாடகம், ஹட்டி தங்க வயல் சுரங்கம் தெலுங்கானா, ராங்க்ரி தங்க வயல் சுரங்கம் ஆந்திரான்னு கொடுத்துருக்கு. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா 2. 2 மட்டும் தவறு. 50 டேஸ் ஆண்டு வரை கல்வி மாநில அரசின் பொறுப்பில் இருந்தது. 1976 ஆண்டு வரை பார்த்திங்கன்னா கல்வி மாநில அரசோட பொறுப்பில் இருந்துச்சு. இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது. ஸோ ஆப்ஷன் பி 6 நிலைகள். பல்கலைக்கழகங்களின் தரம் டேஸ் சட்டத்தின்படி அளவிடப்படுகிறது. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பல்கலைக்கழக மானியக்குழு சட்டம். காந்தி பற்றிய கருத்துக்களில் தவறானதை தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள். மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்பு தான். ஆப்ஷன் பி உணவுப் பொருட்களின் மீதான எந்தவித கட்டுப்பாடுகளையும் காந்தி எதிர்த்தார்.
ஆப்ஷன் சி காந்தி செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை வந்து ஆதரித்தார். ஆப்ஷன் டி இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என்று காந்தி கூறினார். ஸோ இதில் தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காந்தி வந்து செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை வந்து ஆதரிக்கவில்லை, அவர் எதிர்த்தார். 54 வருஷம் திருவள்ளுவரால் வாழ்வின் பெரும் ஆதாரமாக கருதப்படுவது எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி மழை தான். 55வது வருஷம் இந்திய வரவு செலவு திட்டத்தில் %% நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது. ஸோ 3% வந்து நிதி வந்து கல்வித்துறைக்காக ஒதுக்குறாங்க. ஜே.சி. குமாரப்பா அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி 1935. 57வது வருஷம் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு? இது யாருடைய கூற்று? சரியான விடை ஆப்ஷன் ஏ வி.கே.ஆர்.வி. ராவ். 58வது வருஷம் பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை எதன் அடிப்படையில் ஆராய்கிறார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இந்திய ரூபாயின் சிக்கல்கள். 59வது வருஷம் இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கருடைய டேஸ் என்ற நூலின் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது. ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரூபாயின் பிரச்சனைகளும் அதன் தோற்றமும் அதன் தீர்வும். 66வது வருஷம் திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்றவர் யார்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. 61வது வருஷம் ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் எவற்றை பொறுத்தது? ஸோ ஆப்ஷன் ஏ 1, 2, 3, அதாவது மனிதவள மேம்பாட்டு குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. 62வது வருஷம் முன்னேறிய நாடுகளின் இயல்புகளில் தவறானதை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏன்னு பாருங்கள், உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி, முழு வேலைவாய்ப்பு, அரசியல் நிலைத்த தன்மை மற்றும் நல்ல ஆட்சி, குறைவான நகர்மயமாதல். ஸோ தவறானது எதுனா ஆப்ஷன் டி குறைவான நகர்மயமாதல்ங்கிறது. 63வது வருஷம் இந்திய பொருளாதாரம் கீழ்கண்ட எந்த பண்பை கொண்டுள்ளது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி. 64வது வருஷம் தவறான இணை உலகளவில் இந்தியாவின் நிலை. ஸோ பரப்பில் பார்த்திங்கன்னா 1.2%, வருவாயில் 2.4%, மக்கள் தொகையில் 19.5%. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எதுவும் தவறாக இல்லை. ஸோ அனைத்தும். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே தவறாக தான் இருக்குது. பரப்பில் பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்தியாவோட நிலை வந்து 2.4%, வருவாயில் பார்த்திங்கன்னா 1.2%, மக்கள் தொகையில் வந்து 6ல் ஒருவர் இந்தியராக இருந்தாங்க, அதாவது 17.5% இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 65வது விஷயம் 1000 மக்களுக்கு பிறப்பவரின் எண்ணிக்கை என்பது? சரியான விடை ஆப்ஷன் டி கச்சா பிறப்பு வீதம். 66வது விஷயம் பொறுத்துக மாநிலம் எழுத்தறிவு விகிதத்தை வந்து பொருத்தணும். ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கேரளா 94%, கோவா 88.7%, ஹிமாச்சல பிரதேசம் 82.8%, மகாராஷ்டிரா 82.3%, தமிழ்நாடு 80.1%. 67வது விஷயம் நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடத்தில் அமைந்துள்ளது? ஸோ நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்துல வந்து அமைந்துள்ளது. 67வது விஷயம் ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி வள்ளுவர். 69வது விஷயம் பொது செலவை கீழ்கண்ட எவற்றிற்கு செலவிடுமாறு வள்ளுவர் வலியுறுத்துகிறார்? ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு, பொது பணிகள், சமூக பணிகளுக்கு.
70வது விஷயம், உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில்தான் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மகாத்மா காந்தி. 71வது விஷயம், நேரு குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஜனநாயகத்தை உறுதியாக நம்பியவர் நேரு. பேச்சுரிமை, குடிமக்கள் உரிமை, வாக்குரிமை, சட்டத்தின் வழியாட்சி மற்றும் பாராளுமன்ற ஜனநாயகம் ஆகியவற்றை நேரு நம்பினார். நேரு பிரதமராக பணியாற்றிய காலத்தில்தான் பல IIT மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. ஆப்ஷன் டி, நேரு எப்போதும் அறிவியல் மனப்பான்மையை எதிர்த்தார். ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, நேரு எப்போதும் அறிவியல் மனப்பான்மையை எதிர்த்தார்ன்றதுல. ஸோ அதுதான் தவறாக இருக்குது. 72வது விஷயம், அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் என்ற ஆய்வுக் கட்டுரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி, 1921. 73வது விஷயம், கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடியாக அறியப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, JC குமாரப்பா. குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது டேஸ் பத்திரிகையில் பணியாற்றினார்? சரியான விடை ஆப்ஷன் பி, யங் இந்தியா. 75வது விஷயம், முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வுக் கட்டுரை யாருடையது? ஆப்ஷன் டி, VKRV ராவ். 76வது விஷயம், ஒரு நலம் பேணும் அரசியல் கீழ்கண்ட எவை இருக்காது என வள்ளுவர் கூறுகிறார்? ஸோ ஆப்ஷன் ஏ, வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. 77வது விஷயம், தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏன்னு பாருங்கள், இந்தியாவில் உடல்நலம் மாநில அரசின் பொறுப்பில் வருகிறது. மத்திய சுகாதார மற்றும் நலவாழ்வு கழகம் பல்வேறு நல கொள்கைகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சகம் நலத்துறையின் நிர்வாகத்தையும் அதற்கான தொழில்நுட்ப தேவைகளையும் கவனித்துக் கொள்கிறது. இந்தியாவில் அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஒரே அமைச்சகத்தின் கீழ் ஆயுஷ்களை தற்போது உள்ளது. ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது. 78வது விஷயம், ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அந்த நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது டேஸால் குறிப்பிடப்படுகிறது. ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான், GDP. 79வது விஷயம், கீழ்கண்ட வளர்ந்த பொருளாதார நாடுகளில் தவறானது எது? ஸோ வளர்ந்த பொருளாதார நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கனடா, பிரான்ஸ், ஜப்பான். ஸோ இதில் எது இந்தோனேசியா தவறாக இருக்குது. 80வது விஷயம், இந்தியாவின் மக்கள் தொகை கடந்த 100 ஆண்டுகளில் டேஸ் மடங்கு அதிகரித்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, 4. இந்தியா மொத்த பரப்பளவில் டேஸ் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் 7வது இடத்தை பெற்றுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, 32.8 லட்சம். இந்திய நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தும் அமைச்சகம்? சரியான விடை ஆப்ஷன் பி, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். 83வது விஷயம், தொழில்மயமாதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளில் இந்தியா டேஸ் சதவீத பொருளாதார வளர்ச்சியுடன் உள்ளது? ஆப்ஷன் பி, 7%. இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது? ஸோ இந்தியாவில் ஆண்டுக்கு ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக இருக்குது. 85வது கொஸ்டின், பசி கொடுமையிலிருந்து பெறும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் என்றும் அனைத்து குடிமகனும் இதனை அனுபவிக்க வேண்டும் என்றும் கருதியவர் யார்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி, வள்ளுவர். ஸோ இந்திய பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 85 கொஷின். இந்த 85 கொஷினை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்தாலே போதுங்க. ஸோ இந்த லெசன்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு லெசன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லெசன் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்க, வாஸ்கோ ட காமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டுக்கு எந்த ஆண்டு வருகை புரிந்தார்?
சரியான விடை ஆப்ஷன் ஏ, மே 20, 1498. ரெண்டாவது விஷயம் பாருங்கள், 1510 இருந்து கோவாவுடன் வாணிகம் செய்து வந்தவர்கள் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, போர்ச்சுகீசியர்கள். மூணாவது விஷயம், சர் தாமஸ் ரோ ஜஹாங்கீரிடமிருந்து தொழிற்சாலைகள் அமைக்க எந்த ஆண்டு அனுமதி பெற்றார்? சரியான விடை ஆப்ஷன் சி, 1614. ஃபோர்த் விஷயம், வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் கீழ்கண்டவற்றில் யார்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ, டி மோரிஸ். ஃபிஃப்த் விஷயம் பாருங்க, திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஜனவரி 1, 2015. சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்காணும் எந்த 5 ஆண்டு திட்டம் 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி, 10வது 5 ஆண்டு திட்டம். செவன்த் கொஸ்டின், கீழ்காணும் எந்த ஆண்டு காலம் திட்ட விடுமுறை காலமாக அறிவிக்கப்பட்டது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி, 1966 முதல் 1969 வரை. பொறுத்துக, மஞ்சள் புரட்சி, நீல புரட்சி, கருப்பு புரட்சி, இளஞ்சிவப்பு புரட்சி. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது எண்ணெய் வித்துக்கள், நீல புரட்சிங்கிறது பார்த்திங்கன்னா மீன், கருப்பு புரட்சி அப்படிங்கிறது பெட்ரோலியம், இளஞ்சிவப்பு புரட்சி பார்த்திங்கன்னா இறால். 9th கொஸ்டின், இந்தியா தனது முதல் தொழில் கொள்கையை எந்த ஆண்டு அறிவித்தது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏப்ரல் 6, 1948. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியாவில் எத்தனை சணல் ஆலைகள் இருந்தன? ஸோ 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் 36 சணல் ஆலைகள் இருந்தது. 11வது கொஸ்டின், காரன் வாலிஸ் எந்த ஆண்டு நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தினார்? சரியான விடை ஆப்ஷன் பி, 1793ஆம் ஆண்டு. 12வது கொஸ்டின், கீழ்காணும் எது நிலச்சுவான்தாரா முறை என அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜமீன்தாரி முறை. 13வது கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு குறியீடு பட்டியலில் உள்ள முதல் 3 இடங்களில் இல்லாத நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி, இத்தாலி. ஸோ நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்தெல்லாம் இருக்கும். ஸோ இத்தாலி இருக்காது. 14வது கொஸ்டின், எந்த ஆண்டு ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து ஆங்கிலேயருக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றியது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1858. 15வது கொஸ்டின், கீழ்காணும் எந்த ஆண்டின் தொழில் கொள்கை பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை. 16வது கொஸ்டின், 1960 to 61 எத்தனை மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் எனும் பெயரில் புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்த முயற்சி எடுக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, 7 மாவட்டங்கள். 17வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் எஃகு தொழிற்சாலை எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜார்க்கண்ட். 18வது கொஸ்டின், பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலையான டிஸ்கோ ஜாம்ஷெட்பூரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1907. 19வது கொஸ்டின், இந்தியாவின் முதலில் பொதுத்துறை நிறுவனம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, பத்ராவதி. 20வது கொஸ்டின், இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் எந்த இடத்தில் உள்ளது? ஸோ எஃகு உற்பத்தியில் இந்தியா 8வது இடத்தில் இருக்குது. 21வது கொஸ்டின், கீழ்காணும் எந்த வங்கி ஜூலை 19, 1969ஆம் ஆண்டில் தேசியமயமாக்கப்பட்ட 14 வணிக வங்கிகளுள் அல்லாதது ஆகும்?
ஸோ ஆப்ஷன் பி விஜயா வங்கிங்கிறது கிடையாது. ஓகேங்களா. இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி எல்லாம் இருக்கும். விஜயா வங்கி வந்து இருக்காது. 22வது கொஸ்டின் கீழ்காணும் எந்த வங்கி ஏப்ரல் 15, 1950 தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்ல? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்தியன் வங்கி வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கிடையாது. 23 வருஷம் வறுமை ஒழிப்பு என்பது கீழ்காணும் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் லட்சியமாகும்? சரியான விடை ஆப்ஷன் பி 6வது 5 ஆண்டு திட்டம். ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையில் 2016ஆம் ஆண்டு முன்னேற்ற அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? ஸோ 131வது இடத்துல இருக்குது. 188 நாடுகளில் இந்தியா 131வது இடத்துல இருக்குது. ஸோ 25வது கொஸ்டின் பொறுத்துக்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ இப்போ 1 ரூகேலா பார்த்திங்கன்னா ஜெர்மனி, பிலாய் வந்து ரஷ்ய அரசு, துர்காப்பூர் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அரசு, பர்னப்பூர் பார்த்திங்கன்னா தனியார் துறை. 26வது கொஸ்டின் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ரேஷ்ரா என்னும் ஊரில் நவீனமயப்படுத்தப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ 1855. 27வது விஷயம் இயற்கையான பட்டு தயாரிப்பில் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி 2ஆம் இடம். ஸோ சணலில் 8ஆம் இடம், பட்டில் 2ஆம் இடம். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் 1889ஆம் ஆண்டு முதன்முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி அஸ்ஸாம். கீழ்காணும் எந்த வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்ல? ஸோ ஆப்ஷன் டி ஆக்சிஸ் வங்கி தான் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கிடையாது. 30வது வருஷம் இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகளில் டேஸ் பொதுத்துறை வங்கிகளாக உள்ளன? ஸோ ஆப்ஷன் பி 72.9% வங்கிகள் வந்து பொதுத்துறை வங்கிகளாக இருக்குது. 31வது வருஷம் எண்ணிக்கை அடிப்படையில் எத்தனை பொதுத்துறை வங்கிகள் இந்தியாவில் உள்ளன? ஸோ எண்ணிக்கையின் அடிப்படையில் 27 வங்கிகள் பொதுத்துறை வங்கியாக இருக்குது. இது வந்து சதவீதம். ஓகேங்களா. சதவீதத்தில் பார்த்திங்கன்னா 72.9%. 32வது வருஷம் கீழ்காணும் எந்த 5 ஆண்டு திட்டம் வேளாண்மை, தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை அளித்தது? சரியான விடை ஆப்ஷன் டி 5வது 5 ஆண்டு திட்டம். 33வது கொஸ்டின் பொறுத்துக. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதாவது முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து ஹரெட் டாமர் மாதிரி, 2வது 5 ஆண்டு திட்டத்தோட மாதிரி பார்த்திங்கன்னா மகளனோபிஸ் மாதிரி, 3வது 5 ஆண்டு திட்டம் காட்கில் திட்டம், 6வது 5 ஆண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு. 34வது வருஷம் இந்திய அரசு எந்த ஆண்டு 14 பெரிய வங்கிகளை தேசியமயமாக்க முடிவு செய்தது? ஸோ இந்திய அரசு எந்த ஆண்டு 14 பெரிய வங்கிகளை தேசியமயமாக்க முடிவு செய்தது? சரியான விடை ஆப்ஷன் பி ஜூலை 19, 1969. 35வது கொஸ்டின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன் என்னும் நகரில் எண்ணெய் பரிவாயு கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1956. 37வது கொஸ்டின் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எந்த நாட்டிலிருந்து இந்தியா தருவித்து கொண்டது? ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ரஷ்யா. 37வது கொஸ்டின் முதல் 5 ஆண்டு திட்டம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானது? ஆப்ஷன் ஏ பாருங்கள், இது ஹரெட் டாமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது. பி வந்து இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மை முன்னேற்றமாகும். சி இந்த திட்டம் 3.6% வளர்ச்சி வீதத்துடன் வெற்றி பெற்றது. டி பார்த்திங்கன்னா 1952 முதல் 1957ஆம் ஆண்டு வரையிலான காலத்தில் செயல்படுத்தப்பட்டதுன்றிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எது தவறானதுன்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. 38வது கொஸ்டின் பொறுத்துக. இது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான்.
தன்னிறைவு பொருளாதாரம் அப்படிங்கிறது 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். வேளாண்மை முன்னேற்றம் 1ஆம் ஐந்தாண்டு திட்டம். தொழில் முன்னேற்றம் பார்த்திங்கன்னா 2ஆம் ஐந்தாண்டு திட்டம். வறுமை ஒழிப்பு வந்து 6ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஸோ 39 வருஷம் 1813 முதல் 1858 வரையிலான காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி, தொழில் மூலதன காலம். 40வது கொஷின், எந்த ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரச்சாரம் செய்கிறது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி, 1990. 41வது கொஷின், கீழ்காணும் எந்த முறையில் கிராம மக்களாலான குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர்? ஸோ நில சொந்தக்காரர்கள்னு வந்தாலே மகள்வாரி முறை. 42வது கொஷின், ரயத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. 43வது கொஷின், 1924 முதல் 1939 வரையிலான காலகட்டத்தில் கீழ்காணும் எந்த தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு வலயத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன? ஸோ சரியான விடை இவை அனைத்தும் தான். அதாவது பருத்தி நெசவாளிகள், சணல், தீப்பெட்டி, இரும்பு எஃகு எல்லாமே வந்து பாதுகாப்பு வலயத்தின் கீழ் வந்து கொண்டு வந்தாங்க. 44வது கொஷின், கீழ்காணும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். 45வது கொஷின் பொறுத்துக்க தான். ஸோ இது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, குறு உற்பத்தி நிறுவனம் அப்படிங்கிறது முதலீட்டில் வந்து 25 லட்சம் வரை இருந்துச்சு. குறு சேவை நிறுவனம் முதலீடு 10 லட்சம் வரை இருந்துச்சு. சிறு உற்பத்தி நிறுவனம் பார்த்திங்கன்னா முதலீடு வந்து 25 லட்சம் முதல் 5 கோடி வரை இருந்தது. சிறு சேவை நிறுவனம் பார்த்திங்கன்னா முதலீடு 10 லட்சம் முதல் 2 கோடி வரை இருந்துச்சு. 46வது கொஷின், இந்தியாவின் பொதுத்துறை வங்கி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா 2 கூற்றுமே சரிதான். பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்கு 50%த்திற்கும் அதிகமாக இருந்துச்சு. பொதுத்துறை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் மாநில வங்கிகள் என 2 வகையாக வந்து வகைப்படுத்தினாங்க. 47வது விஷயம் பாருங்கள், 1812ஆம் ஆண்டு எந்த இடத்தில் காகித தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ, மேற்கு வங்கம். 48வது கொஷின் பொறுத்துக்க. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். சணல் தொழிற்சாலை வந்து ரேஷ்ரா, துணி ஆலை பார்த்திங்கன்னா குளோஸ்டர், காகித தொழிற்சாலை வந்து செராம்பூர், இரும்பு தொழிற்சாலை வந்து ஜாம்செட்பூர். 49வது கொஷின், கீழ்காணும் எந்த முறையில் நிலத்தை சொந்தம் கொண்டாடும் உரிமை, நிலத்துக்கான கட்டுப்பாடு போன்றவை நில உரிமையாளரிடம் இருந்துச்சு? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி, ரயத்துவாரி முறை. நிறுவனம் எந்த ஒரு நாட்டின் உதவியும் இல்லாமல் இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, சேலம். 51வது கொஷின், வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதின் நோக்கம் கீழ்கண்டவற்றுள் எது? ஸோ இது பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து எல்லாமே சரிதான். 1, வேளாண்மை, சிறு தொழில் மற்றும் குடிசை தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பை வந்து விரிவுபடுத்துதல். 2 பார்த்திங்கன்னா வங்கி வசதிகள் இல்லாத இடத்தில் வட்டாரங்களிடையே இருந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க உதவுதல். 3வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிராமப்புற மக்களிடையே வங்கி செயல்பாடுகளை வந்து ஊக்குவித்தல். 52வது ஆப்ஷன், சிறு தொழில் நிறுவனங்கள் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானது? ஸோ கூற்று 1 பாருங்கள், சிறு தொழில் மூலதனத்தின் தேவை குறைவு, மேலும் இந்த துறையிலும் செய்த முதலீட்டிற்கு காத்திருப்பு காலம் மிக குறைவாக இருக்கும். ஆப்ஷன் பி வந்து இந்தியாவின் கிராமங்களிலும் சிறு நகரங்களிலும் உள்ள உள்ளூர் தொழில் முனைவோர்களையும் சுய தொழில் முனைவோர்களையும் வளர்த்தெடுக்க சிறு தொழில் உதவுது. ஆப்ஷன் டி பாருங்கள், சிறு சேமிப்பு தொழில் முனைவோர் திறமை போன்ற உள்ளூர் சார்ந்த வளங்கள் பயன்பாடற்ற வீணாகாமல் அது வெளிப்படவும் பலருக்கு பயன்பாடவும் சிறு தொழில் காரணமாகிறது. ஸோ இதில் வந்து தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தவறு. ஸோ சிறு
தொழில்துறைக்கு அதிநவீன இயந்திரங்கள் அதிகம் தேவை. எனவே வெளிநாட்டிலிருந்து இயந்திரங்களை இறக்குமதி செய்வது அவசியமாகிறது. 53வது விஷயம், மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி 1854. 54வது விஷயம், கீழ்காணும் எந்த ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஓராண்டு திட்டம் சரியானது? சரியான விடை 1991 to 92. 55வது விஷயம், இந்திய கைவினைப் பொருட்களின் நசிவு காலம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இது பார்த்திங்கன்னா எல்லாமே சரிதான். பாகுபாடான சுங்க வரி கொள்கை மூலம் பிரிட்டிஷ் அரசு வேண்டுமென்றே இந்திய கைவினைப் பொருட்களை அளித்தது. நவாப் மற்றும் அரசர்கள் காலம் முடிவுக்கு வந்தவுடன் இந்திய கைவினைப் பொருட்களை காப்பாற்ற எவரும் இல்லாத நிலை ஏற்பட்டது. இந்தியாவில் ரயில்வே அறிமுகமான பின் பிரிட்டிஷ் பொருட்களான உள்நாட்டு சந்தை அதிகரித்தது. 56வது விஷயம், இந்தியாவின் மொத்த சர்க்கரை உற்பத்தி அளவில் 1/3 பங்கு அளவை எந்த மாநிலம் உருவாக்குகிறது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. 57வது விஷயம், பசுமை புரட்சியின் சாதனைகளாக கீழ்கண்டவைகளில் எவை கூறப்படுகிறது? இது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி எல்லாமே தான். புதுமையான உத்திகளின் பெரிய சாதனை முதன்மை பயிர்களான கோதுமை மற்றும் நெல் போன்ற பயிர்களின் உற்பத்தி பன்மடங்காக பெருகியது. அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளான நெல், கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம் போன்ற பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி முக்கியத்துவம் கொடுத்தது. சிறந்த விதைகள் மூலமாக அனைத்து பயிர்களின் உற்பத்தி திறனும் பெருகியது. 58வது விஷயம் பாருங்க, 1757 முதல் 1813 வரையிலான காலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வணிக மூலதன காலம். இந்தியா உற்பத்தி செய்யும் பட்டு வகைகள் எது? சரியான விடை இவை அனைத்தும் தான். மல்பேரி பட்டு, வெப்பமண்டல டெசர் பட்டு, ஓக் டெசர் பட்டு, பட்டு ஏரி, முகா பட்டு. 60வது விஷயம், மனித மேம்பாட்டு குறியீடு என்பதனை உருவாக்கியவர்கள் கீழ்காணும் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சரியான விடை 1, 2 மட்டும். இந்தியா, பாகிஸ்தான். 61வது விஷயம், மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் யார்? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிஸ்வஜித் குஹா. 62வது விஷயம், இந்தியாவின் படைத்து தொழில் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இது பார்த்திங்கன்னா 1, 2 மட்டும்தான் சரி. அதாவது இந்தியாவின் நெசவு தொழில் மிக பழமையானதாகும். இது அதிக தொழிலாளர்களை கொண்ட துறையாகும். இந்தியாவின் நெசவு தொழிலானது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பெரிய அளவிலானது, பரந்துபட்ட அளவிலும் வளர்ந்துள்ளது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் லெசனில் நம்ம ஒரு 62 விஷயம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பின்வரும் நூற்றில் புதிய பொருளாதார கொள்கையின் முக்கிய தூண்களாக இருந்தவை எவை? சரியான விடை ஆப்ஷன் பி தாராளமயம், தனியார்மயம், உலகமயமாதல். 2வது விஷயம் பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி கீழ்கண்டவற்றுள் எதனை கட்டுப்படுத்தி வந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி வைப்புகளுக்கான வட்டி விகிதம், வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதம். 3வது கொஸ்டின், எந்த அமைப்பின் கணிப்புப்படி 2016 இந்தியாவில் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு 2251 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது? சரியான விடை ஆப்ஷன் டி பன்னாட்டு பண நிதியம். 4th கொஸ்டின், பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி பிப்ரவரி 18, 2016. 5th கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? 2 கூற்றுமே சரிதான். பழங்களின் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக உள்ளது. காய்கறிகள் உற்பத்தியில் 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் உள்ளது. 6th கொஸ்டின் பாருங்க, வேளாண்மையில் அறுவடைக்கு பின் ஓராண்டுக்கான இழப்பீடு
92,651 கோடியாக உள்ளதாக கணித்துள்ள அமைப்பு எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். 7th கொஸ்டின், வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்களை வர்த்தகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ, விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு. 2015 to 20 வரையிலான காலத்திற்கான புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கை எப்போது அறிவிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, 2015 ஏப்ரல் 1. 9th கொஸ்டின், பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிக்கு பாராளுமன்றத்தில் எப்போது ஒப்புதல் வழங்கப்பட்டது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ, 20/3/2017. 10th கொஸ்டின், பின்வரும் நூற்றில் ஜிஎஸ்டியின் நன்மைகள் எவை? ஸோ எல்லாமே தான். அடுக்கு வரி விளைவுகளை நீக்கியது, ஒரு முனை வாரியாக உள்ளது, பதிவுக்கான வாசலாக உள்ளது, சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்களாக உள்ளது. 11th கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது தனியார் மயமாதலை குறிக்கும்? ஸோ ஆன்சர் இவை அனைத்தும். முதலீட்டை திரும்ப பெறுதல், தேசியமயம் நீக்கல், தொடர் நிறுவனமாக்கல். 12th கொஸ்டின், இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் டேஸாக இருக்க வேண்டும்? ஸோ ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும். எல்பிஜிக்கு எதிரான வாதம் எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி, மக்கள் மற்றும் பண்டங்களிடையே ஏற்றத்தாழ்வு. 14th கொஸ்டின், எஃப்டிஐ என்பதன் விரிவாக்கம். சரியான விடை ஆப்ஷன் சி, வெளிநாட்டு நேரடி முதலீடு. 15th கொஸ்டின், உலக அளவில் இந்தியா உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகிறது. ஸோ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் உற்பத்தியில். 16th கொஸ்டின், சுதந்திரத்திற்கு பின் நாட்டின் 2 மிகப்பெரிய பிரச்சனைகள். ஸோ ஆப்ஷன் சி, வறுமையும் வேலையின்மையும் தான். சுதந்திரத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 2 மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படின்னா வறுமையும் வேலையின்மையும். 17th கொஸ்டின், பின்வரும் நூற்றுள் உலகமயமாக்குதலின் அளவீடுகள் எவை? ஸோ ஆப்ஷன் பி, சுங்கவரி குறைப்பு, சுங்கவரி தவிர்ப்பு, இறக்குமதியை எளிமைப்படுத்துதல். 18th கொஸ்டின், தனியார் மயமாக்கல் குறித்த கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? ஸோ எல்லா கூற்றுமே சரிதான். தனியார் மயமாக்குதல் பெரிய நிறுவனங்களின் முற்றுரிமை சக்தியினை வளர்க்கும் என்ற வாதம் உள்ளது. ஆதிக்கம் நிறைந்த நிறுவனங்கள் மட்டுமே தொழிலில் நீடித்திருக்க முடியும். இதில் சமூக நீதியை எதிர்பார்க்கவோ நிலைநாட்டவோ முடியாது. மக்களிடையேயும் வட்டார அளவிலும் வேறுபாடுகளை அதிகரித்து வருகின்றது. 19th கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? 2 கூற்றுமே சரிதான். புதிய தொழிற்கொள்கையை ஜூலை 24, 1991 பாரத பிரதமர் அறிவித்தார். புதிய கொள்கை தொழில்துறையின் கணிசமான கட்டுப்பாடுகளை தளர்த்தியது. 20th கொஸ்டின், வெளிநாட்டு முதலீடு டேஸை உள்ளடக்கியது. ஸோ ஆப்ஷன் சி, எஃப்டிஐயும் எஃபிஐயும் உள்ளடக்கியது. 21st கொஸ்டின், சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேஸில் வெளியிடப்பட்டது. ஸோ ஏப்ரல் 2000 வெளியிட்டாங்க. 22nd கொஸ்டின், விவசாய உற்பத்தி அங்காடி குழு டேஸ் ஆகும். ஸோ விவசாய உற்பத்தி அங்காடி குழு பார்த்திங்கன்னா ஒரு சட்டபூர்வமான குழு ஆகும். 23வது கொஸ்டின் பாருங்க, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது ஒரு முனை வரி. 24வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தொழிற்கொள்கையின் முதன்மையான நோக்கம் எவை? ஸோ எல்லாமே தான். அதிகாரத்தின் பிடியில் இருக்க பல தொழில்களை முன்னேற்றுவது, வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் உள்ள கட்டுப்பாடுகளை ஒழிப்பது, எம்ஆர்டிபி சட்ட கட்டுப்பாடுகளிலிருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது, உற்பத்தி திறனிலும் வேலைவாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சி பராமரிப்பது. 25வது கொஸ்டின், புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை டேஸ் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ எப்போனா 2015 ஏற்படுத்தினாங்க. நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக டேஸ் துறைக்கானது.
ஸோ ஆப்ஷன் சி காப்பீட்டுத்துறைக்கும் வங்கித்துறைக்கும் முக்கியமானது. 27 வருஷம் புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றில் எதனை உள்ளடக்கியது? ஸோ ஆப்ஷன் இ இவை அனைத்தும், அதாவது வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு வர்த்தகம். 28 வருஷம் நிதி தொடர்பான நரசிம்ம குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ 1991. 29 வருஷம் உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் எந்த வங்கியில் கடன் பெற முடியும்? ஸோ இதில் உள்ள எல்லா வங்கியிலையுமே கடன் பெறலாம். கூட்டுறவு வங்கி, பிராந்திய கிராமப்புற வங்கி, பொதுத்துறை வங்கி. 30 வருஷம் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் டேஸில் அமல்படுத்தப்பட்டது? சரியான விடை 2017 ஜூலை 1. 31 வருஷம் வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் அமைக்கப்பட்டதற்கான காரணம்? ஸோ சரியான விடை ரெண்டுமே சரிதான். நேரடி வெளிநாட்டு முதலீடு செய்ய பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளல், வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவித்தல். 32 வருஷம் கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? ஸோ 2 கூற்றுமே சரிதான். 1955 ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 என்பதை ஏற்படுத்தியது. இருந்த போதிலும் இன்றளவும் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு வசதி போதிய அளவில் இல்லை. ஜிஎஸ்டி அதிகபட்ச வரி விதிப்பு டேஸ் ஆகும், அதாவது 28% ஆகும். 34 வருஷம் பின்வரும் நூற்றில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். ஸோ 1, 3 மட்டும் சரி, அதாவது ஆப்ஷன் சி தான் சரி. உலகமயமாகுதலின் விளைவாக இறக்குமதி மேல் விதிக்கப்பட்ட வரிகள் குறைக்கப்பட்டன. இறக்குமதி மலிந்து பொருட்கள் சந்தையில் குவிந்தன. 35வது கொஸ்டின், வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்க தீர்வை டேஸ் ஆகும்? சரியான விடை 50%. இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலமாக ஏற்படுத்தப்பட்டது எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி காண்ட்லா. 37 வருஷம் ராஜ் கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது டேஸை குறிக்கும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ குறைவான பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும். 38 வருஷம் தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது? சரியான விடை தனியார் மயமாக்கல். 2005ஆம் ஆண்டின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? ஸோ 2010. நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் உலக மொத்த ஜிடிபி மதிப்பில் இந்தியாவின் பங்கு? ஸோ 2.9. ஆசிய நாடுகளின் மொத்த உற்பத்தியும் முதல் இடத்தில் உள்ள நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் பி சீனா. 43 கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கூற்று மட்டும்தான் சரி. இபிஇசட் அதிக பொருளாதார மண்டலங்களை ஈர்த்ததன் விளைவாக 2000 இந்திய அரசு புதிய கொள்கையின் மூலம் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பதை ஏற்படுத்தியது. நெக்ஸ்ட்டு 4th லெசன் ஊரக பொருளாதாரம். ஸோ இதில் ஃபஸ்ட் தற்போது இந்தியாவில் உள்ள வட்டார ஊரக வங்கிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் சி 64. செகண்ட் கொஸ்டின், ஊரக பகுதிகளில் மறைமுக வேலையின்மை டேஸ் விழுக்காடு வரை காணப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி 25 to 30. தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் 2015ஆம் ஆண்டில் டேஸ் மக்கள் கிராமங்களில் வாழ்கின்றனர்? சரியான விடை ஆப்ஷன் பி 80 கோடி மக்கள் கிராமங்களில் வாழ்கின்றனர். ஃபோர்த் கொஸ்டின், இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அலகாக அமைவது எது? சரியான விடை ஆப்ஷன் டி வருவாய் கிராமம். ஃபிஃப்த் கொஸ்டின், பியூஆர்ஏ என்பதன் விரிவாக்கம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார்
ரூரல் ஏரியாஸ். 6th question, ஸ்லேட்டர் என்பவர் சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் டி 1918. 7th question, ஸ்லேட்டர் ஆய்வு செய்த கிராமங்களை கீழ்கண்ட எந்த ஆண்டுகளில் பல்வேறு ஆராய்ச்சி குழுவினரும் ஆய்வு செய்தனர்? ஆப்ஷன் பி 1930, 1950, 1960. 8th question, 2017 மார்ச் முடிவில் இந்தியாவின் டேஸ் சதவீத கிராமங்கள் முழுமையாக மின் தொடர்பை பெற்றிருந்தன? சரியான விடை ஆப்ஷன் சி 99.25. 9th question, 31.3 31/3/2017 நிலவரப்படி 100% மின் வசதி பெற்ற மாநிலங்களில் தவறானது எது? தவறானது பார்த்தீங்கன்னா கர்நாடகா. 10th question, 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கிராமங்கள் உள்ளன. எத்தனை கிராமங்கள் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் டி 6,40,867 கிராமங்கள். 11th question, தேவைக்கு அதிகமாக மிகுதியான தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது டேஸ் வேலையின்மை எனப்படும்? சரியான விடை ஆப்ஷன் டி மறைமுக வேலையின்மை. 12வது question, 2011-12 மதிப்பீட்டின்படி ஊரக பகுதிகளில் டேஸ் மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கு கீழும் வசிக்கின்றனர்? சரியான விடை ஆப்ஷன் சி 22 கோடி. 13வது question, இந்தியாவின் ஊரக சாலை பகுதி டேஸ் கிலோமீட்டர் ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் பி 26.50 லட்சம். 14வது question, தேசிய ஊரக நல அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் டி ஏப்ரல் 12, 2005. 15வது question, அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தல் மற்றும் அதன் செயல்பாடுகளை தரம் நிர்ணயம் செய்தல் மற்றும் முறையான ஒப்புதல் வழங்குதல் ஆகியவை கீழ்கண்ட எந்த வங்கியின் நோக்கம்? சரியான விடை ஆப்ஷன் பி முத்ரா. 16வது question, நபார்ட் வங்கியின் கணக்கீட்டின்படி டேஸ் சுய உதவி குழுக்கள் இந்தியாவில் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் டி 2.2 மில்லியன். 17வது question, இந்தியாவில் 2009 ஆண்டில் குறு கடன் வழங்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை டேஸ் ஆக இருந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி 150. 18வது question, தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு NSSO அதாவது 2002-2003 புள்ளி விவரப்படி டேஸ் சதவீத மக்கள் அரசுடைமை வங்கிகளில் கடன் பெறுகின்றனர்? சரியான விடை ஆப்ஷன் பி 30% மக்கள். 19வது question, இந்தியாவில் 2015 ஆண்டு சமூக பொருளாதார மற்றும் ஜாதி ரீதியான கணக்கீட்டின்படி டேஸ் சதவீத மக்கள் ஊரக பகுதிகளில் வசிக்கின்றனர்? சரியான விடை ஆப்ஷன் சி 73%. 20வது question, வேளாண் தொழிலாளர் விசாரணைக்குழு அறிக்கையின்படி டேஸ் சதவீத வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில் உள்ளனர்? சரியான விடை 84%. 20வது question, வேளாண் தொழிலாளர் விசாரணைக்குழு அறிக்கையின்படி டேஸ் வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில் உள்ளனர்? சரியான விடை ஆப்ஷன் டி 84. 21வது question, வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காமல் வேலையில்லாத நிலையில் இருப்பது டேஸ் வேலையின்மை எனப்படும்? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வெளிப்படையான வேலையின்மை. 22வது question, சரியான இணையை தேர்ந்தெடுத்தணும். இதில் சரியான இணை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005, பாரத் நிர்மான் யோஜனா 2005, பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் பார்த்தீங்கன்னா 2010. 23வது question, தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், 20ஆம் அம்ச திட்டம் 1975 ஆண்டு, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் பார்த்திங்கன்னா 1978, ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி பார்த்திங்கன்னா 1979. 24வது question, உலக ஏழை மக்களின் தொகையில் டேஸ் சதவீதம் இந்தியாவில் உள்ளனர்?
சரியான விடை ஆப்ஷன் டி 22%. ஊரக பகுதிகளுக்கு மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பு. சரியான விடை ஆப்ஷன் டி 25%. 26வது கொஸ்டின். ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கிறான் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி சர் மால்கம் டார்லிங். 27வது கொஸ்டின். ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதார மற்றும் சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி என்பது யாருடைய கூற்று? சரியான விடை ஆப்ஷன் சி உலக வங்கி. 28வது கொஸ்டின். கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த PURA என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி அப்துல் கலாம். 29வது கொஸ்டின். பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து உணவு எடுத்துக்கொள்ளுதல் அளவு அடிப்படையில் கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு டேஸ் கலோரி அளவு மட்டுமே அதற்கு குறைவாக எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் ஆவார். சரியான விடை ஆப்ஷன் சி 2400. 30வது கொஸ்டின். ஊரக வறுமையை தீர்மானிக்கும் காரணங்களில் தவறானது எது? ஆப்ஷன் டி பொதுத்துறையில் அதிக முதலீடுங்கிறது தான் தவறு. பண்ணை சாராத தொழில்கள் வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் குறைந்த உற்பத்தி திறன்லாம் பார்த்திங்கன்னா ஊரக வறுமையை தீர்மானிக்கும் காரணிகளாகும். 31வது கொஸ்டின். தவறான இணையை தேர்ந்தெடுக்கணும். இதில் ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1988ங்கிறது தவறு. ஓகேங்களா. இப்போ தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பார்த்திங்கன்னா 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பார்த்திங்கன்னா 2006. 32வது கொஸ்டின் பொறுத்துக. சரியான விடை ஆப்ஷன் டி தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. 33வது கொஸ்டின். பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்காக பீட்டர் டயமண்ட் டேல் மார்டின்கள் மற்றும் கிறிஸ்டோர் பிஷாரிட்ஸ் ஆகிய பொருளாதார அறிஞர்கள் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எப்போது? சரியான விடை ஆப்ஷன் சி 2010. 34வது கொஸ்டின். ஊரக பகுதிகளில் உள்ள தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினரில் 2005ஆம் ஆண்டில் டேஸ் % பேர் ஊரக வறுமையில் இருந்தனர். சரியான விடை ஆப்ஷன் சி 80%. இந்தியாவின் மொத்த வேலையின்மை டேஸ் % ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் டி 8.5%. 36வது கொஸ்டின். 2016 அக்டோபர் 4 நிலவரப்படி இந்தியாவின் ஊரக வேலையின்மை டேஸ் % ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் டி 7.8%. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கணும். அதாவது ஊரக கடன்களின் இயல்புகளில் இதில் தவறாக எது இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதில் ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ பாருங்கள். இந்தியாவில் ஏறக்குறைய 4/3 பகுதி ஊரக குடும்பங்கள் கடனில் மூழ்கியுள்ளனர். சிறு விவசாயிகளுக்கு கடன் சுமை அதிகம். பெரும்பாலான கடன்கள் குறுகிய கால கடன்கள் மற்றும் உற்பத்தி இயல்பவற்றே ஆகும். 38வது கொஸ்டின் பாருங்கள். திட்டக்குழுவின் கணக்கீட்டின்படி 2009 to 2010 ஊரக பகுதியில் வறுமையில் உள்ள மக்கள் சதவீதம். சரியான விடை ஆப்ஷன் டி 54.10%. 39வது கொஸ்டின். முத்ரா வங்கியின் முதன்மை நோக்கங்களின் தவறானது எது? இதில் தவறு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஆப்ஷன் 1 பாருங்கள். குறுங்கடன் வாங்குபவரையும் பெறுபவரையும் ஒழுங்குபடுத்துதல் மற்றும் குறுங்கடன் வழங்குவதில் நிலைத்த தன்மையை ஏற்படுத்துதல். சிறு தொழில் புரிபவர்கள் சில்லறை வியாபாரிகள் சுய உதவி குழுக்கள் மற்றும் தனிநபர்களுக்கு கடன் வழங்கும் சிறு நிதி நிறுவனங்களுக்கு மேலும் நிதி மற்றும் கடன் வசதியை ஏற்படுத்தி தருதல். சிறு தொழில்களை மேற்கொள்வதற்கு வழங்கப்படும் கடன்களுக்கு உத்தரவாதம் வழங்குவதற்காக கடன்
உத்தரவாத திட்டம், அதாவது சிஜிஎஸ் வந்து ஆரம்பித்தல். 4th ஒன் பாருங்கள், கடன் வழங்குதல், கடன் பெறுதல் மற்றும் பகிர்ந்தளிக்கப்படும் மூலதனத்தை மேற்பார்வையிடல் ஆகியவற்றிற்கு பொருத்தமான தொழில்நுட்ப உதவிகளை அறிமுகப்படுத்துதல். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா முத்ரா வங்கியோட முதன்மை நோக்கம். ஸோ கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 40வது கொஸ்டின், 2010 மார்ச் முடிவில் வங்கி இணைப்பு திட்டத்தின் டேஷ் சுய உதவி குழுக்கள் கீழ் வங்கிகளில் சேமிப்பு கணக்கை வைத்திருந்தனர். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி 6.95 மில்லியன். 41வது கொஸ்டின், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டத்தின்படி சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் டேஷ் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன. சரியான விடை ஆப்ஷன் சி கருவிகள் மீதான முதலீடு. 42வது கொஸ்டின், NSSO புள்ளி விவரத்தின்படி டேஷ் சதவீத குடும்பங்கள் ஒரு அறையையே வந்து வீடாக கொண்டுள்ளன. சரியான விடை ஆப்ஷன் சி 38. சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். ஸோ இது சரியான வினை பார்த்திங்கன்னா அனைத்தும் சரிதான். மனித மேம்பாட்டு குறியீடு HTI, மகளிர் வல்லமை குறியீடு WEI, பாலின வேறுபாடு குறியீடு GTI, இயல்தர வாழ்க்கை குறியீடு PQLI, மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு GNHI. ஸோ உங்களுக்கான ஒரு வினா என்னென்னா, ஸோ இந்த மனித மேம்பாட்டு குறியீடு HTI WEI எல்லாம் இருக்குங்க இல்லையா, ஸோ அதோட எக்ஸ்பேண்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த 5க்கும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ 44வது விஷயம், ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் மாறுவதை இரட்டை நஞ்சாட்கள் என குறிப்பிட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஸ்மாசர். 45வது விஷயம், சிறிய அலகு முன்னேற்றம் மற்றும் மறுநிதியளிக்கும் முகவர் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு, அதாவது முத்ரா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போது? சரியான விடை ஆப்ஷன் பி ஏப்ரல் 8, 2015. 46வது விஷயம், கூற்று 1, இந்தியாவின் சாலை தொடர்பு வசதி அமைப்புகள் உலகிலேயே பெரிய அமைப்புகள் ஒன்றாகும். கூற்று 2 பார்த்திங்கன்னா 1950 to 51 4 லட்சம் கிலோமீட்டர் நீளமாக இருந்த இந்திய சாலைகளின் நீளம் 2018 to 18 பார்த்திங்கன்னா 14 லட்சம் கிலோமீட்டர் ஆகுமா. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. 47வது விஷயம், கீழ்கண்டவற்றில் வேளாண் சார்ந்த தொழிற்சாலை அல்லாதது எது? சரியான விடை சலவை சோப்பு தயாரித்தல் வந்து வேளாண் சார்ந்த தொழிற்சாலை அல்ல. மற்றபடி ஜவுளி தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, காகித ஆலையெல்லாம் பார்த்திங்கன்னா வேளாண் சார்ந்த தொழிற்சாலை. ஊரக வேலையின்மை எத்தனை வகைப்படும்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி 3 வகைப்படும். 49வது விஷயம் பாருங்கள், சுய உதவி குழுக்கள் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் ஆப்ஷன் டி தான் தவறு. வங்கி இணைப்பு திட்டம் 1982 ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது தவறு. சுய உதவி குழுக்கள் என்பது ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 20 பெண்கள் வரை சராசரியாக 14 பேர் கொண்ட தன்னிச்சையான அமைப்பாகும். இதன் உறுப்பினர்கள் மாதந்தோறும் சிறு தொகையாக ரூபாய் 10 முதல் 50 வரை வங்கியில் சேமிக்கின்றனர். தொடர்ந்து இவ்வாறு 6 மாதங்கள் சேமித்த பிறகு சிறிய தொகைகளாக குழுவில் உள்ள தேவைப்படும் உறுப்பினர்களுக்கு வட்டிக்கு வழங்குகின்றனர். செயல்பாடுகளை வைத்து சுய உதவி குழுக்களின் வங்கி இணைப்பு சேர்க்கப்படுகிறது. 50வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. நபார்டின் SHG வங்கி இணைப்பு திட்டத்தின்படி உறுப்பினர்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்திய பதிவை வைத்திருக்கும் சுய உதவி குழுக்கள் வங்கியின் கடன் பெற இயலும். 2005 to 2006 ஆண்டில் தென் மாநிலங்களான ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகியவை வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளன. இம்மாநிலத்தில் 60% சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு கடன் வசதியை பெற்றுள்ளனர். ஸோ இது வந்து அனைத்துமே வந்து சரிதான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 50 கொஷின் பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஊரக பொருளாதாரம். ஸோ இதில் 50 கொஷின் பார்த்துட்டோம். ஸோ இப்போ கடைசி லெசன் பார்த்துட்டோம்னா நம்ம எக்கனாமிக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் லெசன் பாருங்கள், தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லெசன். ஸோ இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், சிவகாசி நகரத்திற்கு குட்டி ஜப்பான் என்று பெயர் சூட்டியவர் யார்? ஸோ சரியான ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் மொத்த தொழில்துறை உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு கீழ்கண்டவற்றுள் எது?
ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி 6.19 லட்சம் கோடி. தேர்ட் கொஸ்டின், தமிழகத்தில் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு வீதம் எத்தனை? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி 14. நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி 3ஆம் இடம். இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு நீர் வளத்தில் எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 3%. தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 17 ஆறுகள் உள்ளது. தமிழகத்தில் கீழ்காணும் எந்த பாசனம் அதிக அளவில் உள்ளது? ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிணற்று பாசனம் தான் அதிகமாக இருக்குது. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டில் தரம் கீழ்கண்டவற்றுள் எது? ஸோ முதல் தரத்தில் இருக்குது. ஓகேங்களா. சிறு குறு நடுத்தர நிறுவனங்களில் முதலீட்டில் தமிழ்நாட்டில் முதல் தரத்தில் இருக்குது. 9வது வருஷம் கீழ்காணும் மாவட்டங்கள் எழுத்தறிவு விகிதத்தை பொறுத்துக. ஸோ இது சரியான விடை ஆப்ஷன் ஏ. கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா 92.14%, சென்னை 90.33%, அரியலூர் 71.99%, தருமபுரி 64.71%. 10th கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் இணைய பயன்பாட்டில் கீழ்காணும் எந்த மாநிலம் முதல் இடத்தில் உள்ளது? ஸோ இணைய பயன்பாட்டில் மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. 11வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளின் எண்ணிக்கை கீழ்கண்டவற்றுள் எது? ஸோ தமிழ்நாட்டில் மொத்த தேசிய நெடுஞ்சாலைகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 28. சாலை போக்குவரத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? ஸோ சாலை போக்குவரத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. 13வது விஷயம், கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகம் அல்ல? நாகப்பட்டினங்கிறது ஒரு மிகப்பெரிய துறைமுகம் கிடையாது. சென்னை, எண்ணூர், தூத்துக்குடியெல்லாம் மிகப்பெரிய துறைமுகம். 14வது விஷயம், இந்தியாவில் 2வது முக்கிய செயற்கை துறைமுகம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சென்னை. 15வது விஷயம், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு இந்திய அளவில் எந்த இடத்தில் உள்ளது? ஸோ சரியான விடை 6வது இடத்தில் உள்ளது. 16வது விஷயம், கீழ்காணும் எந்த உலோகம் இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்னும் ஊரில் மட்டுமே கிடைக்கிறது? ஸோ மாலிப்டினம் அப்படிங்கிற உலோகம்தான் மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்னும் ஊரில் வந்து கிடைக்கிறது. மக்கள் தொகை அடர்த்தி இயல் தேசிய சராசரி எவ்வளவு? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி 382. தமிழ்நாட்டில் பாலின விகிதம் கீழ்கண்டவற்றுள் எது? தமிழ்நாட்டில் பாலின விகிதம் பார்த்திங்கன்னா 995. தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொழிற்துறையின் பங்களிப்பு எந்த இடத்தில் உள்ளது? ஸோ சரியான விடை 2ஆம் இடத்தில் உள்ளது. தமிழகத்தில் உள்ள வேளாண் காலநிலை மண்டலங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி 7. இந்திய மாநிலங்களின் தலா வருமானத்தை பொறுத்துக. ஸோ ஆப்ஷன் ஏ. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 1,57,116 ரூபாய். கேரளா 1,55,516. கர்நாடகா பார்த்திங்கன்னா 1,46,416. தெலுங்கானா 1,58,360. தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் கீழ்காணும் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி கரூர். இந்தியாவின் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் சிவகாசியின் பங்களிப்பு எத்தனை சதவீதமாக இருக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் டி 90%. கீழ்காணும் எந்த மாநிலம் இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுகிறது? இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று தமிழ்நாடு தான் அழைக்கப்படுது. 25வது வருஷம், ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் நகரம் இது? ஸோ ஆசியாவோட டெட்ராய்டு பார்த்திங்கன்னா சென்னை. கீழ்காணும் எந்த மாவட்டத்தில் பருத்தி, பாலிஸ்டர், கலப்பு நூல் உற்பத்தி செய்யும் ஆலைகள் வந்து இல்லை? ஸோ நாமக்கல்ல கிடையாது. ஓகேங்களா. திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல்லாம் இருக்குது, நாமக்கல்ல கிடையாது. 27வது வருஷம், கீழ்காணும் எந்த மாவட்டம் பின்னல் ஆடைகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி திருப்பூர்.
28வது விஷயம், இந்தியாவின் மொத்த தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் எத்தனை சதவீதம் தமிழ்நாடு வழங்குகிறது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி 30%. தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ சென்னை. இந்தியாவின் மொத்த நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம். தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை? சரியான விடை ஆப்ஷன் டி 690. தமிழ்நாட்டில் சர்வதேச விமான நிலையம் இல்லாத இடம் கீழ்கண்டவற்றுள் எது? சரியான விடை ஆப்ஷன் பி சேலம். தமிழ்நாட்டின் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் நீலகிரி. 34வது கொஸ்டின் பொறுத்துக. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தமிழ்நாடு மாநிலம் இந்திய அளவில் கீழ்காணும் எவற்றில் 3ஆம் இடத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலா வருமான முதலீட்டு, நேரடி அந்நிய முதலீடு, தொழில்துறை உற்பத்தி. 35வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள சுரங்கங்களின் இடங்களை பொறுத்துக. ஸோ இது சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஒன்று மாங்கனீஸ் சேலம், பாக்சைட் பார்த்திங்கன்னா ஏற்காடு, இரும்பு தாது கஞ்சமலை, மாலிப்டேனம் பார்த்திங்கன்னா கரடிக்குட்டம். 36வது விஷயம், இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படுவது கீழ்கண்டவற்றுள் எது? மருத்துவ தலை நகரம்னா சென்னை தான். தமிழ்நாட்டில் பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக விளங்குவது எது? சரியான விடை ஆப்ஷன் சி கரூர். இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தி முதல் 4 இடங்களில் இல்லாத மாநிலம் கீழ்கண்டவற்றுள் எது? ஸோ முதல் 4 இடங்களில் மேற்கு வங்காளம் கிடையாது. 39வது விஷயம், BHEL நிறுவனம் கீழ்காணும் எந்த இடங்களில் அமைந்துள்ளது? ஸோ திருச்சியிலையும் ராணிப்பேட்டையிலையும் மட்டும்தான் BHEL நிறுவனம் இருக்குது. 40வது விஷயம், இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்காலை நிறுவனமான SAIL தனது எஃகு ஆலையை எந்த இடத்தில் நிறுவியுள்ளது? ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சேலம். காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்ப ஆற்றலை உற்பத்தி செய்யும் இடங்கள் கீழ்கண்டவற்றுள் எது? ஸோ ஆப்ஷன் பி 1, 3, 4, அதாவது எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி. பொறுத்துக அதிக எழுத்தறிவு உள்ள மாவட்டம். ஸோ இது ஃபஸ்ட்டு விடை பார்த்தரலாம், ஆப்ஷன் ஏ தான். அதிக எழுத்தறிவு உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. அதிக பாலின விகிதம் உள்ள மாவட்டம் பார்த்திங்கன்னா நீலகிரி. குறைந்த எழுத்தறிவு உள்ள மாவட்டம் தருமபுரி. அதிக மக்களடர்த்தி மாவட்டம் சென்னை. தேசிய அளவில் வேலைவாய்ப்பின்மை அளவின் சராசரி கீழ்கண்டவற்றுள் எது? ஸோ விடை ஆப்ஷன் ஏ 50. 45 இந்தியாவின் கல்வியறிவு விகிதம். ஸோ இதுவும் பொறுத்துக்க தான். இதுக்கு விடை ஆப்ஷன் ஏ தான். ஸோ இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் பார்த்திங்கன்னா 74.04%. தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் 80.33%. தமிழ்நாட்டின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு 70.6%. இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு 67.9%. ஸோ கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ எல்லா கூற்றுமே சரிதான். கூற்று 1 பாருங்கள், இந்திய அளவில் நகரமயமாதலின் சராசரி அளவு 31.5%. தமிழகத்தில் நகரமயமாதல் சராசரி அளவு 48.4%. இந்திய அளவில் மொத்த மக்கள் தொகையில் 6% தமிழகம் கொண்டுள்ளது. 47வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. தமிழ்நாட்டில் புனல் மின்சாரம் தயாரிக்கும் இடங்களில் தவறான இடம் கீழ்கண்டவற்றுள் எது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தூத்துக்குடி. நிதி ஆயோக் அறிக்கையின்படி மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி 3ஆம் இடம். 50வது கொஸ்டின் பொறுத்துக. இந்திய ஆண்களின் சராசரி. ஸோ இதுக்கு விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். இந்திய ஆண்களின் சராசரி ஆயுட்காலம்
66.4 ஆண்டுகள். பெண்களின் சராசரி ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 69.6 ஆண்டுகள். தமிழ்நாட்டு ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் வந்து 68.6 ஆண்டுகள். தமிழ்நாட்டில் பெண்களின் சராசரி விகிதம் 72.7 ஆண்டுகள். 51வது விஷயம், இந்தியாவில் உற்பத்தியாகும் மொத்த உப்பு உற்பத்தியில் தூத்துக்குடியின் பங்களிப்பு எத்தனை சதவீதம் ஆகும்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி 30%. வங்கிகளையும் அதன் கிளைகளின் எண்ணிக்கையையும் பொறுத்துக. ஸோ இதுக்கு விடை ஆப்ஷன் ஏ தான். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து 5337 கிளைகள். தனியார் வணிக வங்கிகள் வந்து 3060 கிளைகள். எஸ்பிஐ மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் 1364 கிளைகள். வட்டார கிராமிய வங்கிகள் 537 கிளைகள். 53வது விஷயம், நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2015 மற்றும் 16ஆம் ஆண்டில் துவக்க நிலை அளவில் நிகர மாணவர் சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதமாக இருக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் சி 89.24%. 54வது விஷயம், 2016 மார்ச் ஆண்டு அரசு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உள்ள இணையதள சந்தாதாரர்களின் எண்ணிக்கை என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ 28.01 மில்லியன். தமிழ்நாட்டின் உடல்நல அடிப்படை கட்டமைப்பில் அமைப்பை பெற்றுள்ள கீழ்கண்டவற்றுள் எது? ஸோ இவை அனைத்தும் தான். மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம், சமூகலான மையங்கள். 56வது விஷயம், 2016ஆம் ஆண்டின் சுற்றுலா பயணிகளின் வருகை அறிக்கையின்படி இந்தியாவில் எந்த மாநிலம் சுற்றுலா பயணிகளின் வருகையில் முதலிடம் வகிக்கிறது? ஆப்ஷன் பி தமிழ்நாடு. தமிழகத்தின் உற்பத்தி நிலையை பொறுத்துக. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கரும்பு பார்த்திங்கன்னா 4ஆம் இடம், மிளகு 3ஆம் இடம், ரப்பர் 2ஆம் இடம், வாழை வந்து முதலிடத்தில் இருக்குது. 58வது கொஷின், கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1, 2 மட்டும்தான் சரி. கூற்று 1 பாருங்கள், சமூக மற்றும் நலத்துறைகளின் ஏனைய மாநிலங்களை விட சிறப்பான நிலையில் தமிழ்நாடு உள்ளது. கூற்று 2, உடல் நலம், உயர்கல்வி, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் தமிழ்நாட்டின் செயல்பாடு தேசிய சராசரியை விட சிறப்பாக உள்ளது. 59வது கொஷின் பாருங்கள். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. லிக்னைட் பார்த்திங்கன்னா 87%, வேர்மிக்லைட் பார்த்திங்கன்னா 66%, கிராபைட் வந்து 33%, மேக்னசைட் பார்த்திங்கன்னா 17%. 60வது கொஷின் பொறுத்துக்க தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் 40, தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் வந்து 59, தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் வந்து ஸோ தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகம் 40, தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் வந்து 59, தமிழ்நாட்டில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரிகள் வந்து 20, தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகள் பார்த்திங்கன்னா 517. தமிழ்நாட்டில் தொழில்களையும் அதற்கு பெற்று விளங்கும் மாவட்டங்களையும் பொருத்தணும். ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. தோல் பதனிடுதல் வந்து ராணிப்பேட்டை, பின்னல் ஆடை பார்த்திங்கன்னா திருப்பூர், மஞ்சள் உற்பத்தி வந்து ஈரோடு, தீப்பெட்டி பார்த்திங்கன்னா சிவகாசி. 62வது கொஷின். ஸோ இதுவும் பொறுத்துக. அதாவது தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானத்தை பிற நாடுகளுடன் பொருத்தணும். ஸோ இதுக்கு விடை ஆப்ஷன் பி. தமிழ்நாடு $2200, நைஜீரியா பார்த்திங்கன்னா $2175, பாகிஸ்தான் வந்து $1443, வங்காளதேசம் பார்த்திங்கன்னா $1358. நெக்ஸ்ட் 63வது விஷயம், தமிழ்நாட்டின் கீழ்காணும் எந்த இடங்களில் அணுமின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? ஸோ கல்பாக்கத்துலேயும் கூடங்குளத்துலேயும் தான் இருக்குது. 64வது விஷயம் பாருங்கள், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் தமிழ்நாடு டேஸ் தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது. சரியான விடை ஆப்ஷன் பி 15.7%. 65வது விஷயம் பாருங்கள், எஸ்பிஐசி அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் சி தூத்துக்குடி. டிஐசிஎல்லின் பகுதி எது? ஸோ இது பார்த்திங்கன்னா உயிரி பூங்கா.
எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் 67 கொஷின் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக பார்த்துக்கிங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 308 கொஸ்டின்ங்க. 308 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது போதாத அவங்களுக்கு எக்கனாமிக்கில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பதிவை ஃபுல்லாக பார்த்தாலே போதுங்க. சூப்பராக எக்கனாமிக்கில் வந்து மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிடிஎஃப் கேட்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் தரேன். ஸோ அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வேணும், எக்கனாமிக் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து சம் அமௌண்ட் வச்சு தான் கொடுக்கலாம். ஓகேங்களா? ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 50 ரூபா தான். ஸோ 50 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் இந்த 5 லெசனுக்குள்ள பிடிஎஃப் ப்ளஸ் ஆன்சரோடு உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல் தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த டெலகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் எப்படி பே பண்ணணும்னு. நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். 50 ரூபா தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.